வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற காவல் தெய்வமான கோணியம்மன் திருக்கோயில் தேர் திருவிழாவை பார்க்கலாங்க. இந்த கோணியம்மன் 700-800 வருடங்களுக்கு முன்னாடி இருளர்களால கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. கோணியம்மன் கோயில சுத்திலும் நம்ம பார்க்கலாங்க. நான் இப்ப கோவிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயமுத்தூரை கோயனுங்கிற மன்னன் ஆட்சி செய்துட்டு இருந்தனாலங்க இந்த அம்மனுக்கு கோயம்மன், கோவையம்மன், கோணியம்மன் பேரு வச்சிருந்தாங்க. அதனாலையும் கூட இந்த ஊருக்கு கோயமுத்தூர்னு பேர் வந்திருக்கலான்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. இப்ப கோணியம்மன் கோவில் உள்ள வந்துட்டங்க. கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோவில் சாட்டுவாங்க. அப்ப கம்பம் நட்டி இருப்பாங்க. அந்த சக்தி வாய்ந்த கம்பத்துக்கு ஒரு வாரமா எல்லாருமே சேர்ந்து மஞ்சள் தண்ணி ஊத்துறது, மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டு அந்த சக்தி வாய்ந்த அந்த கம்பத்துக்கு எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க. அதுல நம்ம என்னென்னமெல்லாம் வேண்டுமோ அந்த கம்பத்தை தொட்டு வேண்டிக்கிட்டாலும் அது நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. கோயில அந்த கம்பத்தை சுத்தி கும்பிட்டு அங்க இருக்கிற மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுட்டு முன்னாடி உப்பு குவிச்சு வச்சிருப்பாங்க. அது நம்ம வேண்டி இருந்தா உப்பும் மிளகும் போட்டுக்கலாங்க. நம்ம வேண்டுதல் நிறைவேறினாலும் சரி, திடீர்னு உடம்பு சரியில்லாதது சாமி கிட்ட வேணா அது நிறைவேறினாலும் சரிங்க. இது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டனால இந்த உப்பும் மிளகுமே கோவில்ல எல்லாருமே வேண்டுதலுக்கு போடுறத வழக்கங்க. அதை நம்ம தொட்டு கும்பிட்டா செல்வ செழிப்புங்க. இப்ப கோயில் உள்ள எல்லாருமே லைனா நின்றுட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற சாமிய கும்பிடுறதுக்கு வேண்டி ரொம்ப கூட்டமா இருக்கனால நான் உள்ள போலைங்க. வெளிப்பக்கம் முன்னாடியே விநாயகர் இருக்குங்க. விநாயகரை கும்பிட்டு இப்ப மறுபடியும் கோவிலுக்குள்ள போய்க்கலாங்க. இப்ப உள்ள இருக்கிற விநாயகரை முதல்ல கும்பிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் உள்ள இருக்கிற சாமி எல்லாமே அதிகமா காட்ட முடியாதுங்க. விநாயகரை கும்பிட்டு கோவிலை சுத்தி வரும்போது அங்க நாகலிங்க மரம் இருக்குதுங்க. அதுல நாகலிங்க பூவெல்லாம் மொட்டா இருந்ததுங்க. ஒன்னே மட்டும்தான் பூவா விரிஞ்சிருந்ததுங்க. எல்லாமே மொட்டு மொட்டா இருந்தது. ரொம்ப அபூர்வங்க இந்த நாகலிங்க மரம் நம்ம பாக்குறது. இதை தொட்டு வணங்கிட்டு வந்தா நம்ம நினைச்ச காரியங்களும் நடக்குங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, செல்வ செழிப்பு கண்டிப்பா கிடைக்குங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த நாகலிங்க மரம். பாருங்க, நிறைய பேர் அந்த சுத்தி வரும்போதுங்க முருகர் கோவில் பக்கத்தாடி அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்துல அவங்க எல்லாமே தொட்டில் கட்டி இருக்காங்க. குழந்தை வரம் வேணுங்கிறவங்க திருமணம் தடை நீங்கிறதுக்கு வேண்டி தொட்டிலும் மஞ்சக்கயிறு எல்லாம் கட்டி இருக்காங்க. இப்ப நானும் எங்க வீட்டுக்காரரும் கோவில் சுத்தி சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டேங்க. இப்ப வெளியே தேர் பாக்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த தேர் பாக்குற இடம் கோயம்புத்தூர்ல ராஜ வீதியில இருக்காங்க. அந்த தேர் நிக்கிற இடத்தையே தேர் முட்டின்னு தாங்க சொல்லுவாங்க ராஜ வீதியில. இது தேருக்கு உப்பு மிளகெல்லாம் போடுறது இங்க வழக்கங்க. அது நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்காகட்டும், நிறைவேறின வேண்டுதல் நடந்ததுக்காகட்டும் இங்க உப்பு மிளகு போடுறது வழக்கங்க. எல்லாருமே தேரை சுத்திலும் உப்பு மிளகு போட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்துல நீங்க காட்சியா பார்க்கலாம். கோயம்புத்தூர்லயே கோணியம்மன் தேருங்க ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப புகழ் பெற்றது. அந்த தேர் திருவிழா எல்லா ஊர் மக்களும் அந்த அளவுக்கு பார்க்கலாங்க. கண் நிறைஞ்ச காட்சின்னு சொல்லலாம், அருள் நிறைந்த காட்சின்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமானதுங்க இந்த தேரு. கோணியம்மன் தேரை சுத்திலும் நல்லா அழகா அலங்காரம் செய்திருக்காங்க பாருங்க. சுத்திலும் பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குங்க. இந்த கோணியம்மன் தேர் அப்படியே வலம் வரும்போதுங்க அவ்வளோ அழகா இருக்குங்க. பாருங்க, இப்ப கோணியம்மன் தேர் திருவிழாக்கு கோயம்புத்தூர் சுத்திலும் அங்கங்க எல்லாருமே அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்னதானம் கொடுக்கறது மட்டும் இல்லாம நிறைய பேர் நீர் பந்தல் அமைக்கிறதாகட்டுங்க, பெரிய பெரிய அண்டால எல்லாருமே அன்னதானத்துக்கு சாப்பாடு செய்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 மணி வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் லைன்ல நின்று எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. சாதம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கலந்த மாதிரி அங்கங்க ஒவ்வொரு இடத்துல பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், பிரியாணி, இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி எல்லாமே செய்து இப்ப பாருங்க தயிர் சாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுத்திலும் இங்க நீர்மோர் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஜூஸ், ரஸ்னா ஜூஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தங்க பழங்கள், தர்பூசணி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க நீர்மோர் பந்தல் அமைச்சு நீர்மோர் எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. கோவிலை சுத்திலும் அன்னதானம் நடந்துட்டே இருக்குங்க. வெயிலுக்கு தகுந்த மாதிரி பிரசாதம் ஆகட்டும், ஸ்வீட் ஆகட்டும், நீர்மோர் ஆகட்டும், அதை சுத்திலும் அந்த தேரை சுத்திலும் நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. விதவிதமான அத்தனை பொருள்களும் வித்துட்டு இருப்பாங்க. பேகு, ஜுவல்ஸு, வளையல், பாசி, பொட்டு, கம்மல், நம்ம வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் எல்லாமே வித்துட்டு இருப்பாங்க. இந்த கோயில்ல இந்த தேருக்கு முன்னாடிங்க ரெட்டை சகோதரிங்கிற பொம்மை ரெண்டும் நடனம் ஆடிட்டே வருங்க. ரொம்ப அந்த பொம்மை பார்க்கும் போதே அழகா இருக்கும்.
இப்ப தேர் வந்து நகர்ந்து வந்துட்டே இருக்குங்க. சுத்திலும் கூட்டமா இருக்கும். எல்லா ஊர் ஜனங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதுல கலந்துக்குவாங்க. இப்ப தேர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்கு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. ரொம்ப பிரமிப்பாவும் பிரம்மாண்டமாவும் இருக்குங்க. முன்னாடி 2 குதிரை கட்டி இருக்காங்க பாருங்க. நாலா பக்கமும் இருக்கிற மக்கள் ரொம்ப அதிகமா கூட்டமா இருக்கு பாருங்க. இங்க வந்து தேர்ல சுத்தில நிறைய கூட்டம் இருக்குங்க. மக்களோட கூட்டம். இது வந்து மக்கள் கடலுன்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு மக்கள் நிறைஞ்சிருப்பாங்க. அந்த தேர் இடத்த சுத்திலும் தேர் பார்க்கறதுக்கு அத்தனை ஜனங்க வந்திருப்பாங்க. தேர் கிட்டவே போய் நின்று பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுங்க. கிட்ட போக போறேங்க. இப்ப தேர் கிட்டவே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டேங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப தேர் வந்து 100 பேருக்கு பக்கத்தாடி அந்த தேரை இழுக்கிறாங்க. நகரணும்னா அங்க மேல இருந்து பச்சை கொடி காட்டுவாங்க. அப்பதான் தேர் அப்படியே இழுப்பாங்க. நிறுத்தணும்னா சிகப்பு கொடி காட்டுவாங்க. அந்த கொடி பாருங்க இப்ப நகரு அப்படின்னு சொல்லி அவங்க சிக்னல் காட்டுறதுனால அந்த பச்சை கொடியை காட்டுறாங்க மேல இருக்கிறவங்க. அதனால தேரை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிறாங்க பாருங்க. 100கணக்கான மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் இந்த தேரை இழுத்துட்டு இருக்காங்க பாருங்க. அதை நான் பார்த்துட்டே ரசிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப கிட்டக்க இருந்து காட்சி நல்லபடியா தெரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. எல்லாரும் இழுத்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லா மக்கள் ஒண்ணு சேர்ந்து இழுத்துட்டு இருக்காங்க. கோணியம்மன் தேரு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கங்க. அதுக்கு பின்னாடி வந்து காவல் படையாகட்டும், அவசர உதவி ஆகட்டுங்க, மக்களுக்கு தீயணைப்பு படையினர் எல்லாருமே பின்னாடி பின்தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. கோணியம்மனுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்க நான் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.